Hello and welcome to my channel. இது வந்து ஒரு குக்கிங் வீடியோ பேக்கிங். இந்த டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா 350 டிகிரி ரீச் ஆகணும். நெக்ஸ்ட்டு பேக் பண்ணுற பேனில் பட்டர் போட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணிக்கோங்க. ஒரு ½ கப் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க. இது வந்து உள்ளே போடும்போது எல்லாமே கீழே செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து 3/4 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளோர். நான் 3 டைம் ஒரு 1/4 கப்பால் மெஷர் பண்ணி போடுறேன். ஸோ 3 கப்ஸ் வந்து 1/4 கப் எடுத்துக்கிறேன். 3/4 கப்பு கூட ½ டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு ஷிஃப்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 ரூம் டெம்பரேச்சர் எக் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ½ கப்பு ஒரு ஸ்டிக் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் நல்லா குழக்குழன்னு இருக்கணும். இந்த சுகர் ½ கப்பு எல்லாம் போட்டு நல்லா பிளெண்டர் வச்சு மீடியம் ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளஃபியாகவும் ஒயிட்டாகவும் கலர் மாறணும். பட்டர் எல்லோயிஷாக இருக்கும், ஒயிட்டாக ஃப்ளஃபியாக ஆயிடணும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஆகிடுச்சு. ஏரேட்டடாக நல்லா நிறையா குவான்டிட்டி அதிகமான மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு முட்டையை போடுங்க ஃபஸ்ட்டு. அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் இதில் அதுக்கப்புறமா அடுத்த முட்டையும் இன்னொரு முட்டையும் போட்டுக்கோங்க. ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் வச்சு மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வெனிலா ½ டீஸ்பூன் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதே மீடியம் ஸ்பீட் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த ஷிஃப்ட் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த மாவும் பேக்கிங் பவுடரும், அதை வந்து இப்போ 1/4 கப்பாக 3 பார்ட்ஸாக ஆட் பண்ண போகிறோம். 3 டைம் ஆட் பண்ணிவிட்டு அதே மீடியம் ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது 2வது பார்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியாக மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டுட்டு 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். இது லாஸ்ட் பார்ட்டு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ ரெண்டுலேயுமே நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் மறுபடியும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் டூட்டி ஃப்ரூட்டி அதை போட்டுச்சு இல்லையா, அதை போட்டு இதில் கலக்க போகிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ரப்பர் ஸ்பேட்சுலா யூஸ் பண்ண அந்த ஏரேஷன் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இல்லை ஏதோ ஒரு ஸ்பேட்சுலா நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே அதை சுற்றிட்டு நடுவில் சென்டரில் போகிற மாதிரி இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஏரேஷன் எல்லாம் வெளியே போகாமல் பேட்டர் நல்லா அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ வந்து க்ரீஸ்டு அந்த பேனில் நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட மறந்துட்டேன். அதில் இந்த பேட்டர் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி அந்த ஏர் பபிள்ஸ் எடுத்துகிட்டு மிடில் ரேக்கில் வச்சு பேக் பண்ணும். 30 மினிட்ஸ் பண்ணும். இல்லைனா டூத்பிக் இன்சர்ட் பண்ணி வந்து க்ளீனாக வருதான்னு செக் பண்ணுற வரைக்கும் பண்ணுங்கள். டூத்பிக்கில் வந்து க்ரம்ஸ் இருக்கலாம், ஆனால் ஸ்டிக்கியாக பேட்டர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடதை செக் பண்ணப்போ வந்து வெறும் க்ரம்ஸ் தான் இருந்துச்சு. இத்தினோடு ஒன்றும் ஸ்டிக்கியாக இல்லை. ஸோ இருந்துச்சுன்னா அகெயின் 5 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கூல் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடு கட் பண்ணிட்டு திருப்பி வச்சு டேப் பண்ணுங்கள். கேக் வெளியே வந்துடும். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருந்தேன்னா ஈஸியாக வந்திருக்கும். நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் அநேகமாக கொஞ்சம் ஏர்லியராக பண்ணிவிட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸே கூல் பண்ணிக்கோங்க நல்லா. அதான் ஸ்டிக்காக இருக்குது அந்த பேனில். ஸோ அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எண்டில் நான் மறுபடியும் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்துக்கோங்க வேணும்னா ரெஃபர் பண்ணுறதுக்கு இன்கேஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தால்.